இனிய காலை வணக்கம். எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. தினம் அலுவலகத்திலிருந்து வந்த உடனே என்னோட அலைபேசி எடுத்து அப்படியே உட்காருவேன். ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று சமூக வலைத்தளங்களில் வர விஷயங்கள் எல்லாத்தையும் மாற்றி 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 பார்த்துக்கிட்டே இருப்பேன். இப்படியே நேரம் போகிறது தெரியாமல் ஏதோ 5 நிமிஷம் பார்த்துட்டு தூங்கிடலாம், 10 நிமிஷம் பார்த்துட்டு தூங்கிடலான்னு நேரத்தை தள்ளி போட்டுகிட்டே போனேன்னா 2-3 ஆயிரும் தூங்குறதுக்கு. ஆனால் காலையில் எழுந்திரிக்கும் போது அடடா நைட்டு நேரமே தூங்கியிருக்கலாமே அப்படின்னு ஒரு குற்ற உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அப்போ எழுந்திரிக்க முடியாது. இது சரி இப்போ தான் குற்ற உணர்வு வந்ததே, அன்னைக்கு ராத்திரியாவது நேரமே படுப்பேனான்னா திருப்பியும் ஃபோன் தான். இப்படியே நிறைய நாள் தொடர்ந்துக்கிட்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் அந்த ஃபோன் மேலே இருந்த ஒரு ஈடுபாடு தானாக குறைஞ்சி போச்சு. அது மேலே இருந்த ஒரு பற்று போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படி அந்த பற்று போனதுக்கப்புறமா அந்த ஃபோனை நான் எடுக்கிறதே கிடையாது. எடுத்து வச்சுட்டு தூங்கினேன்னா காலையில் நேரமே எந்திரிச்சிருவேன். அதை பற்றி யோசிக்கும்போது தான் வள்ளுவர் இதை அந்த காலத்திலேயே சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு தோணுச்சு. இது மொபைல் ஃபோன் மட்டும் இல்லை, நம்மளுக்கு பற்று இருக்கிற இல்லை நம்ம ரொம்ப அடிக்டடாக இருக்கிற எந்த விதமான ஒரு பழக்கமாக இருந்தாலும் ஒரு பொருளாக இருந்தாலும் அதை நம்ம இந்த குறளோட தொடர்பு படுத்தி பார்த்துக்க முடியும். அது என்ன குறள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன். இந்த குறள் மூலமாக வள்ளுவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எந்த பொருள் மூலமாக யாருக்காவது துன்பம் வந்தாலும், அதாவது அந்த பொருளுக்கு அடிமைப்பட்டு இருந்து அதன் மூலமாக வரக்கூடிய துன்பம் இருக்கு இல்லைங்களா, அந்த துன்பம் வராமல் இருக்கணும் அப்படின்னா அந்த பொருளின் மீது நம்ம வச்சிருக்கக்கூடிய பற்றை நம்ம விட்டுறணும். ஒரு முறை அந்த பற்றை விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பொருள் மூலமாக நமக்கு எப்பயுமே துன்பம் வராது அப்படிங்கிறது தான் வள்ளுவர் இந்த குறளில் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம். இந்த குறளுக்கு இன்னொரு சிறப்பும் கூட இருக்குது. இருக்கிற 1330 குறளில் இந்த ஒரு திருக்குறளை சொல்லும்போது மட்டும்தான் உங்களுடைய உதடுகள் ஒட்டவே ஒட்டாது. அந்த குறளை மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக சொல்கிறேன். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன். இந்த மாதிரி உங்களுடைய தினசரி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில சின்ன சின்ன சம்பவங்களோடையும் உங்களால் திருக்குறளை தொடர்பு படுத்திக்க முடிஞ்சுது அப்படின்னா நீங்களும் #133 அப்படிங்கிற பேரில் உங்களுடைய சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்துக்கலாம். தொடர்ந்து குறளோடு உரையாடுவோம். உங்கள் கயல்விழி.